1/1/2025 அன்று மணவெளி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் முருகனுக்கு மாலை போட்டு 48 நாள் விரதமிருந்து முருகன் பக்தர்களால் முருகனுக்கு வேல் பூஜை சிறப்பாக நடத்தினார்கள். இதில் ஏராளமான முருகன் பக்தர்களும் ஐயப்பன் பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த வேல் பூஜைக்கு தென்குடி அங்காள சித்தர் அப்பூர்மா சுவாமிகளும் காயத்ரி அப்பூர்மா சுவாமிகளும் தலைமையேற்று பூஜையை மிகவும் சிறப்பாக நடத்தி வைத்தார்கள். இந்த வேல் பூஜைக்கு தென்குடி அங்காளம்மன் சக்தி பீடம் சார்பாக ஸ்ரீ பாலகணபதி பாலமுருகன் கொண்டு வரப்பட்டு இதற்கு முருகன் பக்தர்களால் அபிஷேகம் ஆராதனை நடத்தப்பட்டது. பூஜை முடிவில் தென்குடி அங்காளம்மன் சக்தி பீடம் சேவா ட்ரஸ்ட் மூலமாக சிறப்பு அன்னதானங்கள் நடத்தப்பட்டது.
மாலை போட்டோம் ஒரு கோயில வந்து ஒரு ஏதோ ஒரு போட்டோ வச்சு வேலை வச்சு சாமி விட்டோம் அப்படின்னா இல்லாம வருஷம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு முறை சொல்லிடுறேன். இது வந்து நம்ம ஊர் தெய்வம் இல்லையா, எல்லாம் தெய்வம், நம்ம ஊருக்காரங்க தெய்வம். இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏதோ ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்து யாரெல்லாம் மாலை போட்டீங்களோ எல்லாருமே ஒற்றுமையா இருந்து அந்த வேலை அங்க அந்த கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு வித்தியாசம் பண்ணி நம்ம வீட்டுல யாரெல்லாம் வந்து மாலை போட்டாங்களோ அவங்க எல்லாம் ஒரு ஒரு பொம்பளை பால் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பம்போடு ஏதோ ஒரு மேலத்தளத்தோட அந்த பகவானை வர வச்சு யாருக்கு அந்த முருகன் பகவான் வராரோ அவர் கையில அந்த வேலை கொடுத்து அங்கே இருந்து ஊர்வலமா மேலத்தாளத்தோட நான் பால்குடமா எடுத்து வரணும். அடுத்த வருஷம் நான் சொல்றேன் இந்த அப்பாவுக்கு வந்து கும்பேசாமி சீக்கிரம் கும்பேசாமோட யாரெல்லாம் முருகன் பக்தர்கள் யாரெல்லாம் மாலை போட்டாங்களோ ஒற்றுமையா இருந்து அந்த வேலை வாங்குங்க. அந்த முருகன் வந்து தேர்ந்தெடுப்பார் யார் வேலை கொடுக்கணும்னு. எல்லாரும் தெரிஞ்சு இவங்களோட பக்கத்துல இருக்க ஆளு தெரிஞ்ச அந்த வேலை எல்லாரும் தெரிஞ்ச அதே ஒரு பால்குடமா எடுத்து வந்து அந்த வேலை வச்சு வருஷம் இதோட 2வது புதிய ஆயிடுச்சு. நம்ம அங்காள சக்தி மூலமா இந்த முருகன் அங்கதான் இருக்கும். உங்களுக்கு வருஷம் நம்ம முருகன் பிள்ளை நாங்க கொடுப்போம். அதே போல எத்தனை பேர் 500 பேர் 1000 பேர் எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளுடைய அம்மன் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்படும். அதை நான் வந்து இப்பவே சொல்லிடுறேன். அந்த அன்னதானம் தான் ஒரு வருஷம் நான் செய்ய காத்திருக்கேன். ஆனா நீங்க வந்து அந்த வேலை அங்கிருந்து ஊர்வலமா எடுத்துட்டு வந்து இங்க வச்சு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. நம்ம கேட்டதை கடந்து கொடு அந்த மாதிரி தெய்வம் இருக்கு. அதனால வருஷம் செய்யுங்க. ஆலய திருப்பணிக்கு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு சின்னதா வந்து குப்பை எடுத்து போட்டாலும் ஆலய திருப்பணி தான். சின்ன சின்ன வகையில் இருந்தாலும் ஆலய திருப்பணி தான். அதனால அதாவது ஒரு சின்ன விஷயம் நான் உடனே சொல்லிடுறேன். அந்த நரகம் சொர்க்கம் வந்து இங்க கிடையாது, மேல கிடையாது. அந்த புறாத்துல சொல்லுவாங்க செத்து போயிட்டா நரகம் இருக்கு சொர்க்கம் இருக்குன்னு. எல்லாமே நம்ம ஒற்றுமையா செய்யற அந்த ஆலய திருப்பணிகள்லாம் இருக்கு. இப்போ ஏன்னா அந்த ஆலய திருப்பணி சொல்றேன்னா கும்பேஷ் ஆகுது, அதுக்காக சொல்றேன். இன்னும் கொஞ்சம் நாள் கும்பேஷ் ஆகுது, நீங்க ஒற்றுமையா பண்ணணும் தான் சொல்றேன். அதாவது ஒரு ஒரு ஆலய திருப்பணி இப்போ அபூர்வமான வச்சுக்கலாம். என்ன சொல்லிக்கிறேன், அபூர்வமா இருக்கேன். இப்ப என்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு, நான் இறந்து போயிட்டேன். அப்ப இப்ப அந்த புராண பிரகாரம் மேல வந்து போயிடுறேன். அப்ப சிவபெருமான் அந்த சித்தகுப்தர் எல்லாம் இருக்காங்க. அங்க வந்து பார்த்துட்டு கேட்கிறாங்க இவருக்கு சொர்க்கமா நரகமான்ட்டு. அப்ப சொர்க்கமா நரகமானவன அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது புண்ணியம்னா சொர்க்கம், பாவம்னா நரகம். இதான் நமக்கு தெரிஞ்சது சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறத ஏதாவது ஏழு எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப ஏழு எடுத்து பார்க்கும்போது ஒரு ஏழுல கூட ஒரு புண்ணியம் செய்யல. அந்த அபூர்வமா இச்சிகையில கூட காப்பாற்ற ஒரு வயசாக அப்படிப்பட்ட அபூர்வமா அவரு நல்லா பாதியா கேட்கிறாரு. ஒண்ணு கூட செய்யலையா, அவர் நரகம் தானே எடுத்தோன்னா போடக்கூடாது பாருன்னு சொல்றாங்க. அப்ப ஒண்ணு ஒண்ணா பேசுவாங்கன்னா ஒரு இது கூட இல்லை. யாரெல்லாம் உதவி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. உயிரோட இருக்கும் நான் சொல்றேன். சின்ன ஒரு இது கூட அவங்க ஓடி சொல்றாங்க. ஆனா சின்ன ஒரு உதவி கூட செஞ்சது இல்லை. அவன் செஞ்சு போயிட்டா நரகாட்டாங்க. இல்ல சிவபெருமான் சொல்லுவது ஏதோ அவனுக்கு தெரியாமல ஒரு செஞ்சிருப்பான். அவனுக்கு ஒரு தேங்காவது அவனுக்கு சொந்தத்தை காட்டலாம் பார்க்கற பாருங்க. எல்லா ஏழும் பார்த்தா உடனே பார்த்து இவங்க 5 வருஷம் கொடுக்க அந்த சித்திரகுப்தர் எப்படிங்க ஐயா 5 வருஷம் கொடுக்க அப்படின்னா அந்த அந்த கருமைக்கு அந்த கெஞ்சலுக்கு வெத்தலைபாக்கு போடுற பழக்கம் இருக்கு. வெத்தலைபாக்கு போடுற பழக்கம் இருந்தவொடனே அந்த வெத்தலைபாக்கு நம்ம சுண்ணாம்பு தடை போடுவோம். அந்த சுண்ணாம்பு என்ன பண்ணுவோம், மீதி இருந்தா தூக்கி போடுவோம். அவன் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு காமன் ஒரு சவுண்ட் இருக்குது. அந்த சவுண்ட்ல அந்த சுண்ணாம்பு வந்து தள்ளிட்டு போயிட்டாரு. அதுக்கு 5 வருஷமா என்னங்க அப்படின்னு பார்த்தா அவன் சுண்ணாம்பு தடவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆலயம் திருவண்ணம் ஆலயம் வச்சுக்கேன் இப்படி தடவிட்டு போயிட்டா அந்த திருவண்ணம் ஆலயத்துல அந்த சுண்ணாம்பு சின்னோண்டு ஓட்டை அடைச்சிருக்கு. சின்னோண்டு கையில அந்த சுண்ணாம்பு வந்து அந்த இப்படி தடவிட்டு ஓட்டை அடைச்சிருக்கு. இந்த சின்னோண்டு ஓட்டை அடைச்சிருக்கு. அந்த ஆலயம் அதுல சின்ன சின்ன ஆலயத்துக்கு சின்னோண்டு ஓட்டை அடைச்சிருக்கு. அவனுக்கு அந்த 5 வருஷம் சொல்றோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு எல்லாரும் சேர்த்து இவ்வளவு கோயில் கட்டி ஆளுக்கு முடிஞ்சவங்க செய்யுங்க, முடியாதவங்க ஆலய திருப்பணி செய்யலாம், ஏதாவது செய்யலாம். இந்த நடக்கும்போது அதனால சின்னோண்டு அந்த சுண்ணாம்பு ஓட்டை அடைச்சிருக்கே சொல்றாங்கன்னா நம்ம ஊர் தெய்வத்துக்கு ஆகுது. உங்களால முடிஞ்சு உதவி செய்யுங்க. ஒரு முன்னெடுச்சுன்னா சுபேச்சு கூட உழைப்பு கொடுங்க. அதுதான். அதனால
சாப்பாடு ஆகிட்டு நேரத்தோட இதெல்லாம் பேசணும். அடுத்த வருஷம் நான் கேட்கிறேன்னா ஒத்துவேன். அடுத்த வருஷம் வேலு பூஜை உங்களுக்கு எப்படி நடக்கும்னா எல்லாரும் சேர்ந்து அங்கே இருந்து, ஏன்னா இப்போ வந்து ஆலயத்தின் பாதையில இருக்கு. ஆனா அடுத்த வருஷம் குபேஷம் ஆயிடும். இந்த மாதிரி பூஜை, அதாவது ஒரு தெய்வம் வந்து எப்படி கொடுக்கும்னா கூட்டு பழக்கம் தான் கொடுக்கும். எல்லாரும் கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் மாலை போது அந்த இடத்துல என்ன கேட்டாலும் கொடுக்கும். இப்ப நம்ம என்ன ஆகுதுன்னா பிரிஞ்சுக்குது. நீங்க ஒரு பக்கம், இன்னொரு சாமி ஒரு பக்கம், இன்னொரு நான் சொல்லல பொதுவாக சொல்றேன். அவங்க வசதி அந்த மாதிரி மாலை போட்டு போங்க. ஆனா பூஜை உடனே நடத்துங்க. அதான் என் வீட்டு இது போன்ற பயனுள்ள தகவலை கண்டுகளிக்க நமது அங்காளி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.